அனைவருக்கும் வணக்கம். இது படித்ததில் பிடித்ததல்ல, கேட்டதில் பிடித்தது. கதை சொல்லி திரு பவா செல்லத்துறை அவர்கள் சொன்ன கதையில் அதோட ஜூஸ் மட்டும் நான் சொல்கிறேங்க. ஒரு 40-50 வருடத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. ஒரு போலீஸ்காரர் வீடு. காலையில் போலீஸ்காரரோட மனைவி போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறார், நாளைக்கு நம்ம பாப்பாவுக்கு பர்த்டே, பிறந்தநாள், அதனால் ஒரு கவுன் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி கவுன் என்ன விலை வரும்னு கேட்குறாங்க. ஒரு 50 ரூபாக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னடா மாத கடைசியாக இருக்குது, 50 ரூபாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே அவர் வர்றாரு. வந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிடலான்னு உட்கார்றாரு. அந்த டீ கடைக்கு எதுக்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த போஸ்ட் பாக்ஸில் ஒரு கோயில் பூசாரி குடுமையெல்லாம் போட்டு பஞ்சகச்சமெல்லாம் கட்டி ஒரு தபால் போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அவர் போடுறதுக்கு இடையூறாக உள்ள ஒரு தபால் நீட்டிகிட்டு இருக்குது வெளியே. அப்போ அதை வெளியே எடுத்து ரெண்டையும் உள்ளே போட்டலான்னு சொல்லி வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுக்கும்போது இவர் கையில் 2 தபால் இருக்குது. அப்போ போலீஸ்காரர் இவரை கையோடு பிடிச்சிட்றாரு. பிடிச்சி, நீ தான் தேடிட்டு இருக்கிறையா? நான் உன்னை தான் தேடிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த போஸ்ட் பாக்ஸ்லேருந்து கடிதங்கள்லாம் திருட்டு போகணும் புகார் வந்திருக்கு, நீ தான் தேடி இருக்கேன், நீ கையும் களமாக பிடிச்சிட்டேன், வா ஸ்டேஷனுக்கு போகலங்கிறாரு. ஐயா, நான் இது மாதிரி என்னுடைய தபால் போட வந்தேன், ஒன்று நீட்டிகிட்டு இருந்தது வெளியே, அதையும் எடுத்து உள்ளே போடலான்னு தான் அதை வெளியே எடுத்தேன். இப்போ நான் திருடி நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு. போலீஸ்காரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, நீ திருடர் தான் முயற்சி பண்ணி எங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. சரி வா போகலான்னு சொல்லி 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பிக்கும்போது இவர் அப்படியே இவரோட விருப்பத்தை சொல்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ வந்திருக்க எஸ்ஐ ரொம்ப கடுமையானவர். போனால் முதல் வேலையை பலான்னு ஒரு அறை விட்டு எடுத்து அப்புறம் தான் என்னென்னு கேட்பார். அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டான ஆள். நீ ஒன்று பண்ணு, ஒரு 50 ரூபாய் என்கிட்ட கொடுத்துரு, நான் எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன், நீ இப்படியே போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் யோசனை பண்ணிக்கிட்டு, இல்லைங்க பார்த்தலாம், நான் ஒன்றும் தப்பு செய்யலை, அதனால் நான் ஸ்டேஷனுக்கே வந்துடுறேன், இன்ஸ்பெக்டரை பார்த்து நான் விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு நீ போயிட்டீங்கன்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தே ஆகணும்னு அவர் சொல்கிறாரு. இவருக்கு பயம், ஏன்னா நம்ம 50 ரூபா கட்டது இவன் நம்மகிட்ட போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, சரி பரவாயில்ல, அதாவது உன் மேலே நான் கேஸ் இல்லை, நீ போயிரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போட்டு இவர் விட்டா சரிங்கிற நேரத்தில் இவர் இருக்கிறாரு. ஆனால் அவர் இல்லை ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும் அப்படி சொல்கிறார். அப்போ கடைசியில் இப்படியே வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, போலீஸ்காரரு, தப்பு செஞ்சுட்டேனுங்க, இது மாதிரி என்ற குழந்தைக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால் வீட்டில் கவுன் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட கேட்டேன், தப்பு தான், நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. அடடா இதுதான் காரணமானு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மடியிலேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து, இந்த பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுங்க, மீதி ஸ்வீட்டெல்லாம் வேணுங்க, நாளைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு வாங்க, நான் ஸ்பெஷலாக அர்ஜென்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட கதை முடியுது. நன்றி, வணக்கம்.